நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அடையாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்களுடைய அதிகாலை பொழுதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாம இருக்கிறது தாங்க. உங்களுடைய காலை நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். நான் அதிகாலையில சீக்கிரமா எழுந்துடுவேன், ஆனா என் வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொன்ன யாரையாவது பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா இருக்காது. அதிகாலையில் எழுபவன் ஒருபோதும் தோல்வி அடைவதே இல்லை. நீங்க 100 செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகங்கள் எடுத்துக்கோங்க, அதுல கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட புத்தகங்கள்ல சொல்லக்கூடிய முதல் விஷயம் அதிகாலையில எந்திரிங்க அப்படின்றதுதான். அதிகாலையில எழுந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஆனால் அதிகாலையில எழுந்ததும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்ல சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு புலப்படும். ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 100க்கு 80% பேர் அதிகாலையில எழுந்ததும் இந்த பண்ணக்கூடாத 9 விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை. மிச்சம் இருக்கிற 20% பேர் இந்த 9 விஷயங்களையும் எந்த காரணத்தை கொண்டும் அதிகாலையில பண்றதே கிடையாது. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில வெற்றியாளர்களா இருக்காங்க. சோ காலையில எழுந்ததும் நம்ம பண்ணக்கூடாத 9 விஷயங்கள் என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். காலையில எழுந்ததும் நம்ம செய்யக்கூடாத முதல் விஷயம் என்ன அப்படின்னா, டோன்ட் ட்ரிங்க் காஃபி ஆர் டீ இமீடியட்லி. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, காலையில எழுந்ததும் பிரஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. கண்டிப்பா டீ குடிப்பேன், காஃபி குடிப்பேன், பால், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா, மால்ட் அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று குடிப்போம் இல்லையா? இது மிகப்பெரிய ஆபத்து. இன்னும் சில பேர் நான் பால், காஃபி, பால், டீ எல்லாம் குடிக்க மாட்டேன், பிளாக் டீ, கிரீன் டீ அப்படி குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆபத்து தான். இந்த மாதிரி சூடான எந்த ஒரு ஆகாரத்தையும் காலையில எடுத்துக்காதீங்க. நீங்க காலையில எழுந்ததும் பிரஷ் பண்ணிட்டு கண்டிப்பா வெறும் வயிற்றுல தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. முடிஞ்சா தண்ணி குடிங்க, அப்படி இல்லைன்னா மோர் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், இல்ல நேற்றைய பழைய சாதத்தை ஊற வைத்த நீர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தண்ணியை குடிக்கலாம். இந்த மாதிரி குளிர்ச்சியான விஷயங்களை காலையில நம்ம வயிற்றுக்குள்ள அனுப்பணும். காலையில எந்திரிச்சதும் மோர் குடிச்சிங்க அப்படின்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள், டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். உங்களோட செரிமானம் மேம்படும். கல்லை போட்டாலும் செரிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பாக்டீரியாக்கள் உங்க வயிற்றுக்குள்ள வந்துடும். உங்களோட தோல் அப்படியே பளபளப்பா மாறும். உங்க உடல்ல நீர் சத்து அதிகரிக்கிறதால அப்படியே பார்க்கறதுக்கே ஷைனிங்கா க்ளோவா மாறிடுவீங்க. உங்களோட சிறுநீரகங்கள் சரியா இயங்க ஆரம்பிக்கும். எந்த காலத்திலையும் உங்களுக்கு கிட்னில கல்லே வராதுங்க. அவ்வளவையும் காலையில வெறும் வயிற்றுல மோரோ இல்ல பழைய சொற்று நீரோ குடிக்கும்போது உங்கள் உடல் எடை கூட குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா, உங்களோட வயிறு ஃபில்லிங்கா உணரும், அதிகமா சாப்பிட்றத குறைச்சிக்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இனிமே தயவு செய்து காலையில எழுந்ததும் டீ, காஃபின்னு சூடா எந்த ஆகாரங்களையும் சாப்பிடாதீங்க. கண்டிப்பா நீர், மோர், இளநீர் போன்ற ஆகாரங்களை குடிங்க. 2வது பாயிண்ட், டோன்ட் பிரஸ் த ஸ்னூஸ் பட்டன் ஆன் த அலார்ம். இது நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் 100க்கு 80% மக்கள் காலையில அலாரம் அடித்த உடனே எந்திரிக்கிறதே கிடையாது. ஸ்னூஸ் பட்டனை தான் அமுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள்லேயே மோசமான கண்டுபிடிப்பு இந்த ஸ்னூஸ் பட்டன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இது உங்களுடைய மூளையிலேயே பாதிப்பை ஏற்படுத்துது. உங்கள் மூளையை மழுங்கடிக்குது. இப்போ உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சு, அடுத்த 10 நிமிஷத்துலயோ 5 நிமிஷத்துலயோ எந்திரிக்க போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஸ்னூஸ் பட்டன் அமுக்குறீங்க, அப்படியே ஒரு மாதிரி தூக்கமும் இல்லாம விழிப்பும் இல்லாம ஒரு குழப்பத்திலேயே உங்களுடைய மூளை காலையில இயங்க ஆரம்பிக்குது. இதனால உங்களுடைய மூளை பாதிக்கப்படுது. நாள் முழுக்க மனக்குழப்பத்தையும் சோர்வையும் அது தருது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால என்னைக்குமே ஸ்னூஸ் பட்டனை அமுக்காதீங்க. அலாரம் அடிச்ச உடனே அடுத்த நொடியே எந்திரிங்க. உங்களுடைய செல்போன்ல அலாரம் வைக்காம ஒரு சாதாரண அலார்ம் கிளாக் வாங்கி அலாரம் வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்க படுத்திருக்கக்கூடிய அறையிலிருந்து எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ற மாதிரி உங்க போன்ல அலாரம் வைங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஸ்னூஸ் பட்டனை அமுக்காதீங்க. 3வது பாயிண்ட், டோன்ட் ஸ்டார்ட் ஸ்க்ராலிங் ஆன் யுவர் மொபைல் போன். காலையில எழுந்த உடனேயே உங்களுடைய மொபைலை எடுத்து பார்க்காதீங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்னு எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் மெயில் தான் பார்ப்பேன், சில முக்கியமான நியூஸ் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தப்பு தான். மொபைலை தொடவே கூடாது. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். ஆப்பிள் நிறுவனத்தினுடைய CEO காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்துருவாரு, ஆனா அவரு 6 மணி வரைக்கும் மொபைல் பார்க்கறதே இல்லையா. கூகுள் நிறுவனத்தோட CEO சுந்தர் பிச்சை, எலன் மாஸ்க் அவர்கள், ஏன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இவங்க கூட காலையில எந்திரிச்ச உடனே சில மணி நேரங்களுக்கு மொபைலை பார்க்கறதே இல்லை. எவ்வளவு தலப்புற விஷயமா இருந்தாலும் அவங்களுக்குன்னு அந்த காலை பொழுதை ஒதுக்குறாங்க. தங்களுடைய மூளையை ஷார்ப்பா வைக்க சில விஷயங்களை பண்றாங்க.
குப்பையான விஷயங்களை மொபைல்ல பார்க்கறதே இல்லை. உங்க எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மரத்தை வெட்ட ஆரம்பிக்கும் முன் உன் கோடாரியை கூர்மைப்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மழுங்கி போன கோடாரியை வச்சு மரத்தை வெட்டினா 4 மணி நேரம் ஆகும். அதுவே கூர்மையா இருக்கக்கூட ஒரு கோடாரியில மரத்தை வெட்டணும் அப்படின்னா 2 மணி நேரத்துல வெட்டி முடிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களோட ஒரு நாளை ப்ரொடக்டிவா பயன்படுத்தணும், உபயோகமா பயன்படுத்தணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய மூளையை கூர்மைப்படுத்துங்க. அதற்கான விஷயங்களை பண்ணுங்க. அதை விட்டுட்டு செல்போனை பார்த்து 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 மூளையை மழுங்கெடுக்காதீங்க. அடுத்த பாயிண்ட், டோன்ட் லீவ் த பெட் வித்வுட் ஃபோல்டிங் ஆர் அரேஞ்சிங் இட். காலையில எந்திரிச்ச உடனே உங்களுடைய படுக்கையை மடிச்சு வைங்க. இல்ல நீங்க கட்டில்ல படுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த கட்டில்ல உள்ள பெட்டை சரி பண்ணுங்க. பெட் ஸ்ப்ரெட்டை மறுபடியும் வைங்க. நீங்க போத்தி இருந்த போர்வையை திரும்ப அழகா மடிச்சு வைங்க. தலைவாணியை சரியா அடிக்க வைங்க. மறுபடியும் அந்த பெட்டை பார்த்தாலே படுக்கணுன்ற அளவுக்கு ஆசையா இருக்கணும். அந்த மாதிரி அதை அழகா மடிச்சு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே அந்த படுக்கையை மடிச்சு வைக்கும்போது உங்களோட மூளையில ஒரு டோபமைன் உருவாகும். ஏதோ ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ண உணர்வு ஏற்படும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு நாள் முழுக்க இருக்கும். அதனால காலையில எழுந்ததும் பெட்டை கண்டிப்பா மடிச்சு வைங்க. இந்த பெட் ஸ்ப்ரெட்டை அழகா விரிச்சு வைங்க. இது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை தரும். மேக் யுவர் பெட் அப்படின்னு இதை பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி காலையில எழுந்த உடனே பெட்டை மடிச்சு வைக்கிறனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குன்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா அதை நீங்களும் பண்ணுங்க. 5வது பாயிண்ட், டோன்ட் வாட்ச் டிவி, லிசன் டு ரேடியோ ஆர் ரீட் த நியூஸ் பேப்பர். காலையில எழுந்த உடனே டிவி பார்க்காதீங்க, ரேடியோ கேட்காதீங்க, ஏன் நல்ல இசையை கூட கேட்காதீங்க. முக்கியமா நியூஸ் பேப்பர்லாம் படிக்கவே படிக்காதீங்க. காலையில எழுந்த உடனே இந்த மாதிரி ஏதோ ஒரு குப்பையான செய்திகளையோ குப்பையான விஷயங்களையோ உங்க மூளையில போடாதீங்க. காலையில் எழுந்த உடனே அமைதியா இருங்க. செல்ஃப் ரியலைஸ், செல்ஃப் டாக் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட நீங்க பேசுங்க. உங்களுக்குன்னு மீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எந்த வேலையும் பண்ணாம காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியோ இல்ல மோரோ ஒரு பாட்டில் எடுத்துட்டு மொட்டை மாடியில் உட்காந்து ரசிச்சு குடிங்க. இல்ல ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அந்த சைலன்ஸ் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். உங்களுக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டியை உண்டு பண்ணும். அதனால வேற எந்த குப்பையான செய்திகளையும் வேற எந்த சத்தத்தையும் காலையில உங்க மூளைக்குள்ள போக அனுமதிக்காதீங்க. அடுத்த பாயிண்ட், டோன்ட் டேக் அ பாத் வித்தின் தி ஃபர்ஸ்ட் 30 minutes ஆஃப் வேக்கிங் அப். காலையில எழுந்ததும் கடகடன்னு ஒரு நிமிஷத்துல பிரஷ் பண்ணிட்டு குளிக்க போயிடுவாங்க. அந்த மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே குளிக்க கூடாது. மினிமம் ஒரு 30 நிமிடங்களாவது கேப் பண்ணணும். அப்படி எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு குளிச்சாதான் உங்களுடைய உடல் அதற்கு தயாராகும். இல்லைன்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கும். அதனால கூட சில நோய்கள் வரும். இதே நோய்கள் வருவது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால எழுந்த உடனே குளிக்க கூடாது. மினிமம் ஒரு 30 நிமிடங்கள் கழிச்சு குளிங்க. அடுத்த பாயிண்ட், டோன்ட் ஸ்டார்ட் ஒரியிங் ஆர் ஓவர் திங்கிங் ஏர்லி இன் த மார்னிங். கவலைப்படுவதற்கு எவ்வளவோ விஷயம் இருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் எந்திரிச்சதுலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு எதை பற்றியும் கவலைப்படவே கூடாதுங்க. அது தலை போகிற விஷயமா இருந்தாலும் சரி, கவலைப்படக்கூடாது. யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த விஷயத்தை உங்களால் மாற்றவே முடியாது அப்படின்னா அப்புறம் ஏன் அதை நினச்சி கவலைப்படுறீங்க? கவலையே படாதீங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த விஷயத்தை உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணால் அந்த விஷயம் மாறுமோ அதற்கான ஆக்ஷன் ஐட்டம் எடுங்க. அப்பவும் கவலைப்படாதீங்க. காலையில எழுந்ததும் கவலைப்பட்டீங்கன்னா மன அழுத்தம் அதிகரிக்கும். அந்த நாள் முழுக்க மோசமான நாளா மாறும். எவ்வளவு மோசமான விஷயமா இருந்தாலும் அதிகாலை எழுந்ததுல 2 மணி நேரத்துக்கு எதை நினைச்சும் கவலையே படக்கூடாது, வருத்தமே படக்கூடாது. அடுத்த பாயிண்ட், டோன்ட் சிட் ஆர் லை ஆன் தி பெட் அகைன் ஆஃப்டர் வேக்கிங் அப். நிறைய பேர் காலையில எந்திரிச்சிருவாங்க, ஆனாலும் திரும்ப பெட்லயே உட்காந்துருப்பாங்க. இல்ல பெட்லயே படுத்துக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க, பெட்ல படுத்துக்கிட்டே போன் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு வந்து எதையாவது குடிச்சிட்டு மறுபடியும் பெட்லயே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி என்னைக்கும் பண்ணவே கூடாது. உங்களுக்கு விழிப்பு வந்த உடனேயே பெட்ல இருந்து எந்திரிச்சிடணும். ரொம்ப நேரம் பெட்ல உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். அடுத்த பாயிண்ட், டோன்ட் டு ஹெவி எக்ஸசைஸ் ரைட் ஆஃப்டர் வேக்கிங் அப். இந்த மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு எந்த ஒரு கடினமான உடற்பயிற்சிகளையும் செய்யாதீங்க. அதிவேகமாக ஓடுறது, இல்லை வெயிட் தூக்குறது, இல்லை ரொம்ப நேரம் ஸ்கிப்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை எந்திரிச்ச உடனே பண்ணக்கூடாது. ஒரு சின்ன வார்ம் அப் பண்ணிட்டு எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 20-25 நிமிஷங்கள் கழிச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். இல்லைன்னா எடுத்தோட்ட இந்த மாதிரி கடினமான உடற்பயிற்சிகளை செய்யும்போது உங்களோட இதய துடிப்பு அதிகரிக்கும். அதனால எழுந்து ஒரு 30 நிமிஷங்களுக்கு இது போல கடினமான உடற்பயிற்சிகளை செய்யாதீங்க. உங்களுக்கு டைம் இல்லை உடனே பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல வார்ம் அப்லாம் பண்ணிட்டு அதன் பிறகு ஆரம்பிங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் காலையில எழுந்த உடனே செய்யக்கூடாத சில விஷயங்கள். இதில் எத்தனை விஷயங்களை இதுவரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிங்க. அந்த விஷயங்களை பண்ணாம ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணலாம்னு யோசிங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒரு கூர்மையான கோளாறு இருந்தது அப்படின்னா 4 மணி நேரத்துல வெட்ட வேண்டிய மரத்தை 2 மணி நேரத்துல வெட்டி முடிக்க முடியும். அதே போல உங்களோட அதிகாலை நேரத்தை சிறப்பா பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களோட இலக்குகளை நீங்க நினைச்சதை விட பாதி நேரத்தில் அடைய முடியும். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக். என்பதெல்லாம் உயர்வு.